பார்வதிக்கு கம்ருதீன் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்க குடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது வீக்கெண்ட்ல. ஸோ பார்வதி வந்து "என்னடா இப்படி பேசுற?" அப்படிங்கிற மாரி வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வந்து குடுத்தாரு. ஸோ இந்த வீட்ல யார் யார ஓவர்டேக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்ட்டயா வந்து கேட்கும்போது, அந்த இடத்துல வந்து எஃப்ஜி வந்து ஒரு காரணம் சொல்றாரு. கம்ருதீன் வந்து பார்வோட கேம் வந்து ஓவர்டேக் பண்ற மாரி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தல டாஸ்க்ல வந்து கம்ருதீன் வந்து எடுத்த உடனே வந்து பலூனை போய் வந்து உடைச்சிருப்பாங்க. ஸோ பார்வதியோட பலூனை. அதுக்கு வந்து ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருந்த ஒரு கேம் வந்து ஆடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாங்க, "கமருதீன் அப்படியா? பார்வதி உங்களை எமோஷனலாக கில்ட் ட்ரிப் பண்ண வச்சு கேம் ஆடுறாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "சார், என் கேமை யாருமே வந்து இது பண்ண முடியாது சார். நான் வந்து என்னோடய கேமில் வந்து கிளியராக இருக்கேன் சார்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீங்கள் அதுக்கு அவங்க எஃப்ஜே சொன்னதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கில்ட் ட்ரிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே வந்து முழிக்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் சார், நான் வந்து பலூன் வந்து நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்கள விட்டு நான் வந்து அதாவது இவங்கள விட்டு நான் மற்றவங்கக்கிட்ட விளையாடிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கிளியராக இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதிக்கு வந்து ஒரு செம ஷாக்காக இருந்தது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து விஜய் பார்வதி வந்து அமித், கமருதீன், கானா வினோத் இவங்க 3 பேரோட கேமை வந்து ஓவர்டேக் பண்ணி அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எபிசோடெலாம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கமருதீனுக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வர மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து அந்த கோட் டாஸ்கில் வந்து எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க போல். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கமருதீன் வந்து ரெஃபர் பண்ணி பார்வதி கிட்ட, "இங்கே பாரு, உங்கள் ஃபேமிலியிலே எல்லாருமே வந்து அட்வொகேட். எனக்கு எப்படி பேசுகிறதுலாம் வந்து தெரியாது. முதல் தடவையாக நான் அந்த மாதிரி வந்து பேசினேன். அதுக்காக வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணேன். அதுக்காக நான் வந்து அதை கேமில் வந்து ஓவர்டேக் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது." அப்படின்னு சொன்னோடனே, "இப்போ எதுக்குடா கோவப்படுற?" அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொன்ன ஆன்சர் வந்து, "நான் என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல." அப்படின்னு சொன்னோடனே, "சரி, ஓகே, இனிமேல் நானும் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை வந்து சொல்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து, "நீ ஆல்ரெடி சொல்லிட்டு தானடா இருக்க என்கிட்ட எல்லா விஷயங்களும்." அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கடைசியாக வந்து, "நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் கூட நான் பழகுறனால இங்கே எல்லாருமே என்னை நாமினேட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் எனக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாம் தான் ஆல்ரெடி பேசிட்டோம்ல, உன் கேமை நீ தனியாக ஆடு, நான் என் கேமை தனியாக ஆடுறேன். ஸோ நாம் வந்து நம்ம அந்த ஒரு ஃபீல் இருக்குது, பேசுகிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து நம்ம கேமாக தான் வந்து ஆடி ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததையும் நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.